Hi friends, welcome to TNPSC Media YouTube channel. இந்த வீடியோல நம்ம TNPSC Group 4 எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி காமிக்க போறேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை நீங்க வந்து வெப்சைட்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்லயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஆப்ல எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் tnpcmindacademy.testpress.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து போயிடுங்க. போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வெப்சைட் வந்து காமிக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டுக்கு வரீங்க அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நேம், யூசர் நேம், இமெயில், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் இந்த டீட்டெயிலாம் வந்து ஃபில் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து பேசிக் டீட்டெயில் தான். இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்டு எதுவும் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு லாகின் பண்ண முடியலனா ஸோ இந்த டீட்டெயிலை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறப்ப கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. நீங்கள் இந்த டீட்டெயிலாம் நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த லாகின் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பீங்களா, இங்கே அந்த யூசர் நேம் அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடி. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இந்த இமெயில் ஆர் யூசர் நேம் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே வந்து கொடுங்க. கொடுத்துட்டு லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து வரும். நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து வெப்சைட். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு 3 லைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுவே நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும். சரிங்களா? இதில் ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கோர்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஒன்று வந்து வெற்றி பயணங்கிறது தமிழ் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுக்கும் சேர்த்து. இது வந்து தமிழ் மீடியம் மட்டும்தான். ஓகேங்களா? தொல்காப்பியர் அப்படிங்கிறது தமிழ் மட்டும் இருக்கும். அந்த வெற்றி பயணத்தில் நம்ம தமிழ் டெஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் வந்து தொல்காப்பியருக்கு வந்து இருக்கும். இந்த தொல்காப்பியில் உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும் இருக்காது. இப்போ வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வந்துடும். இதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பை நவ் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் பேஜ் வந்து போயிடும். இந்த பேஜில் நீங்கள் யூபிஐயோ இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆயிரும். உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகி கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ டேஷ்போர்ட் போயிடுங்க. லேர்ன் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் வந்து காமிக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது Group 4 2026 டெஸ்ட் பேட்ச். இதில் அந்த கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ள போங்க. அந்த கோர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் வந்து காமிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டெஸ்ட்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. அப்கமிங் டெஸ்ட்னா நான் ஏதாவது ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தேன்னா அது வந்து அப்கமிங் டெஸ்ட்டில் வந்து காமிக்கும். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் அட்டன் பண்ண டெஸ்ட்லாம் வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ லீடர் போர்டு அப்படிங்கிறது இப்போ அந்த டெஸ்ட்டில் வந்து டெஸ்ட் பேட்சில் எவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ அந்த ட்ராஃபி அப்படின்னு சொல்லி காமிக்கும் இதில் வந்து உங்களுக்கு. ஸோ இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த நியூ டிஸ்கஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அதை வந்து கேட்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ரிப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நானே வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் இந்த மாதிரி ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், அவுட் சோர்ஸ் புக் மெட்டீரியல் இருக்குது. ஷெட்யூல் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் பேட்சினுடைய ஷெட்யூல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த ஷெட்யூலை வந்து பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஜென்ரல் தமிழுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ்னு இருக்கும். ஸ்கூல் புக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் எடுத்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th நியூ புக் ஓல்டு புக், 7th நியூ புக் ஓல்டு புக், அதேமாதிரி 8th நியூ புக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இனி அடுத்தடுத்தது வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ நமக்கு எக்ஸாம் வந்து இன்னும் 1 year வரைக்குமே டைம் வந்து இருக்குது. ஸோ டெய்லி ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதேமாதிரி இந்த அவுட் சோர்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம மரபு தொடர்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கை ப்ளூ கலர் புக் இருக்குங்களா, அதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே எடுத்து 50 கொஸ்டினாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. மொத்தம் 26 பார்ட் வந்திருக்கு. ஒரு பாட்டுக்கு 50 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ஆர்டராக படிச்சுட்டு வந்துடுங்க. படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த 50 கொஸ்டின்லேருந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் டெஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ணுறப்ப ரேண்டமாக வந்து வரும். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்னா அந்த ஃபஸ்ட்டு 50 கொஸ்டினுக்குள்ள ரேண்டமாக வந்து வரும். நான் அதை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அடுத்து அதேமாரி பழமொழிகளில் பழமொழி 400 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 400 பழமொழியுமே வந்து கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் தமிழ் பார்த்த மாதிரியே தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குள்ளே போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 6th சிந்துவெளி நாகரிகம், 9th சிந்துவெளி நாகரிகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததெல்லாம் இனி வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபோல்டர் நீங்கள் எப்படி ஒரு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவீங்க இல்லை எப்படி ஒரு மொபைலில் யூஸ் பண்ணுவீங்களோ அதேமாரி இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குள்ளே போனீங்கன்னா யூனிட் 3 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்னு இருக்கும். அதுக்குள்ளே ஹிஸ்ட்ரி தனியாக, ஐஎன்எம் தனியாக இருக்கும். ஸோ எதுக்காகனா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதேமாதிரி அடுத்து பாலிட்டிக்கில் போனீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பன்முகத்தன்மையின் அறிவோம், சமத்துவம் பெறுதல், தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேங்களா? ஸோ 6th to 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இது 3 லைன் பை லைன் கொஷின் சிலபஸ் பேஸில் கவர் பண்ணக்கூடிய லெசன் எல்லாமே வந்து லைன் பை லைன் கொஷின் எடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருவேன். எக்கனாமிக்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 11th 12thலாம் வந்து கவர் ஆகுது. நம்ம 6th to 10th மட்டும் லைன் பை லைன் கொஸ்டின் கொடுக்குறனால எக்கனாமிக்ஸ் இதில் நான் வந்து ஆட் பண்ணல. இதில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து அன்லிமிட்டட் டைமாக வந்து அட்டெம்ப்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஜென்ரல் தமிழ் இருக்கலாம். ஜென்ரல் தமிழுக்குள்ளே போயிடுங்க. இப்போ இதில் ஸ்கூல் புக் இருக்கா? ஸோ இதில் பிரித்தெழுதுக்குள்ளே போயிருங்க. இதில் இப்போ 6th நியூ புக்குன்னு இருக்கா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி டெஸ்ட்டு அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் அவங்களுடைய மார்க்கை வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஐ ஆம் ரெடி டு பிகின். இது வந்து நீங்கள் சிஸ்டத்தில் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே வந்து ஆப்பில் இருந்ததுன்னா வேறு மாதிரி காமிக்கும். நான் உங்களுக்கு அதையும் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான்ப்பா வரும் கொஸ்டின். அவுடதம் ப்ளஸ் ஆம் என்பதை சேர்த்தில் கிடைக்கும் சொல். அவுடதமாம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். ஆன்சரை விசிட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டின் வந்து ரிவ்யூக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு எனக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து மாறிடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, ரிவ்யூக்காக மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூக்காக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிவிட்டு எந்தெந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணல அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ 3வது கொஸ்டின் போகணுன்னா இது வந்து ரிவ்யூக்காக மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3வது கொஸ்டின் கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த 3வது கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்போ கூட உங்களுக்கு ஆன்சர் வந்து ஞாபகத்துக்கு வந்து வரலாம். ஸோ அப்போ நீங்கள் அந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஞாபகம் வர்றப்போ இந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு சப்மிட் எக்ஸாம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து சப்மிட் ஆகிடும். நீங்கள் இதை வந்து பாதியிலே நிப்பாட்டினீங்க அப்படின்னாலும் நிப்பாட்டுறதுனால நிப்பாட்டிக்கலாம். எக்ஸாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிடும். நான் இதில் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து மேலே வந்து டைம் வந்து ஓடிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிடும். பார்த்தீங்களா? இப்போ எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெஸ்யூம் எக்ஸாம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த எக்ஸாம் நான் வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணல. நான் எக்ஸாம் வந்து எப்போ ஓப்பன் பண்ணேன்னா 21 டிசம்பர் 2025 வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஒன்றும் கம்ப்ளீட் வந்து பண்ணலை. ஸோ இப்போ நான் திரும்ப வந்து ரெஸ்யூம் எக்ஸாம் கொடுத்தேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் மார்க் பண்ணியிருந்தேனோ அதெல்லாம் வந்து அப்படியே தான் வந்து இருக்கும். பாருங்கள், நான் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருந்தேனா அதுக்கான ஆன்சர் இருக்கா? 3rd கொஸ்டின் நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேனா அது வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேனல் உங்களுக்கு வேணால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் பேஜில் உங்களுக்கு அந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெஸ்யூம் இருக்குல்ல இதுக்கு பதிலாக உங்களுக்கு அட்டெம்ப்ட்னு சொல்லி வந்துடும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே அன்லிமிட்டட் டைமாக அட்டெம்ப்ட் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். அட்டெம்ப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணணும். ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இதில் போயிட்டு என்ன எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணணுமோ அந்த எக்ஸாம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ சிந்துவெளி நாகரிகம் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஐ ஆம் ரெடி டு பிகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு சப்மிட் எக்ஸாம் கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் வந்து சப்மிட் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் முடிஞ்சோடனே எக்ஸாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும் சிஸ்டத்தில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் உங்களுக்கு மொபைலில் வந்து நீங்கள் எப்படி எக்ஸாம் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மொபைலில் நீங்கள் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. இதில் டிஎன்பிசி மைண்ட் அகாடமி அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப் வந்து காமிக்கும். இதில் நான் ஆல்ரெடி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து ஓப்பன் வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து காமிக்கும். வெப்சைட்டில் எப்படி காமிச்சோமோ அதே மாதிரி தான். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் டைம் தான் வரீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டில் தான் வந்து நிற்கும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டோர் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து போயிடுங்க. பாட்டமில் இருக்க பாருங்கள் ஸ்டோர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் ஜிஎஸ் ரெண்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெற்றி பயணம் அப்படிங்கிறது வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. இது வந்து தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான்ப்பா. கொஸ்டின் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். பைலாங்குவல் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. வெற்றி பயணம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பை நவ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பை நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு யூபிஐ,
இல்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்ல நெட் பேங்கிங் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல எந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ஸ்டோர்ல வந்து காமிக்காது. ஸ்டோர்ல வந்து போயிடும். ஸோ இப்போ நீங்க அந்த கோர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, லேர்ன் அப்படிங்கிற டேபுக்குள்ள வந்து போயிடுங்க. நீங்க என்ன கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு இங்க வந்து காமிக்கும். இப்போ நம்ம வந்து குரூப் 4 2026 டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உள்ள போனால் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஷெட்யூல் அதை டவுன்லோட் பண்ணிங்க அந்த பிடிஎஃபை. இப்போ ஜென்ரல் தமிழுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ்னு இருக்கும். ஸ்கூல் புக் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து குயிஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அடுத்து அதேமாரி அவுட் சோர்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா மரபு தொடர்களும் பழமொழிகளும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மரபு தொடர்களில் அந்த ஸ்கை ப்ளூ கலர் புக் இருந்தீங்களா அதில் இருக்கக்கூடிய மரபு தொடர் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தமாக 26 பார்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதேமாரி பழமொழிகளில் பழமொழி 400 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 400 பழமொழி 400 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஷினாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதேமாதிரி தான் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் இதுக்குள்ளே போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டும் மெர்ஜ் ஆகி தான் வந்திருக்கும். அதனால் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்னு கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டையும் பிரித்து வச்சுருப்பேன். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ 6th சிந்துவெளி நாகரிகம் 9th சிந்துவெளி நாகரிகம் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிட்டே வருவோம். இப்போ அதேமாதிரி பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 6th பன்முகத்தன்மை அறிவம் சமத்துவம் பெறுதல் தேசிய சின்னங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இதில் ஒரு டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணணும்னா, இப்போ ஜென்ரல் தமிழ் ஏதாச்சும் டெஸ்ட் அட்டன் பண்ணால் இப்போ நான் அவுட் சோர்ஸ் புக்குள்ளே போயிடுறேன். இதில் மரபு தொடர்களை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மரபு தொடரில் பார்ட் 1 வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து ரெஸ்யூம் காமிக்குது. நான் இன்னொரு டெஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ 2வது டெஸ்ட்டுக்கு வந்து போகிறேன். இப்போ இதில் பாருங்கள் எனக்கு வந்து ஸ்டார்ட்னு வந்து காமிக்குது. மொத்தம் 50 கொஸ்டின் இருக்குது. 50 நிமிஷம் கொடுத்துருக்கேன். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் டேட் வந்து 25 ஆகஸ்ட் இருக்குது. எண்டு டேட் வந்து ஃபார் எவர்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் அன்லிமிட்டட் டைமாக ரீஅட்டெம்ப்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்தேன்னா இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னவோ நான் அந்த ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணி லெஃப்ட்டோ ரைட்டோ வந்து ஸ்வைப் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து போய்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் கொஸ்டின் லிஸ்ட்டாக பார்க்கணுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் ஒரு 9வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்தது ஒரு 13வது கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அடுத்தது ஒரு 17வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஆன்சர் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ எந்தெந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அப்போ நான் கொஸ்டின் லிஸ்ட்டுக்கு போனேன் அப்படின்னா நான் எதெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கனோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் வந்து ஆன்சர் வந்து பண்ணிட்டேன். மீதிலாம் நான் வந்து ஆன்சர் வந்து பண்ணாமல் இருக்கிறது. இப்போ 18வது கொஸ்டின் எனக்கு வந்து டவுட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் மார்க் ஃபார் லேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஆன்சர் வந்து ஏவா பியான்னு சொல்லி ஒரு டவுட்டாக இருக்குது. பட் எதுன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஒரு 10 கொஸ்டின் நான் போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ 10 கொஸ்டின் போனதுக்கப்புறமேட்டு திரும்ப எனக்கு வந்து ஞாபகம் வருது. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் லிஸ்ட்டு போயிடுங்க. நீங்கள் எந்த கொஸ்டினை வந்து மார்க் பண்ணிங்களோ அது வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வந்துருக்கும். இங்கே இருக்க பாருங்கள். ஸோ அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து போயிடும். இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சர் சூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி உங்களுக்கு டாப் ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டைமர் ஓடிட்டுருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பாஸ் பட்டனும் இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன்னா 50 நிமிஷம் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 நிமிஷம் வந்து முடிய போகுது. இந்த பாஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எஸ் பாஸ் கொடுக்கும். உங்களுக்கு எதாவது ஒர்க் இருக்குதுன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். திரும்ப நீங்கள் ரெஸ்யூம் பண்ணுறப்ப எதில் விட்டீங்களோ அதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஆன்சர்லாம் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே தான் வந்துருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அந்த ஆன்சர் வந்து அப்படியே இருக்குது. அதேமாரி ஒரு கொஸ்டின் நான் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். 18வது கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அந்த கொஸ்டின் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஆன்சர்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கெடு அப்படிங்கிறது வந்து போய்டும். ஸோ இப்படி தான்ப்பா நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ரேங்க் வந்து 22வது ரேங்க். ஸோ என்னுடைய ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மார்க் தான். ஸோ நான் வந்து அட்டன் பண்ணதில் கரெக்ட் கொஸ்டின் வந்து 1, இன்கரெக்ட் கொஸ்டின் வந்து 1. ஸோ நான் மொத்தமாக 13 நிமிஷம் 59 செகண்ட் வந்து எடுத்திருக்கேன். அக்யூரேசியில் பார்த்தீங்கன்னா 50-50. ஓகேங்களா? ஏன்னா நான் அட்டன் பண்ணதில் வந்து 2 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். அதில் ஒரு கொஸ்டின் வந்து தப்பு, ஒரு கொஸ்டின் வந்து கரெக்ட். அதனால் அக்யூரேசியில் எனக்கு வந்து 50 வந்து காமிக்கும். ஸோ அந்த சொல்யூஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த சொல்யூஷனும் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்கு. நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க, யுவர் ஆன்சர் அண்ட் கரெக்ட் ஆன்சரும் வந்து காமிக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணது வந்து சி, கரெக்ட் ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? யுவர் ஆன்சர்லாம் நான் செகண்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை. அதனால் யுவர் ஆன்சர் எதுவும் காமிக்கல. கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இப்போ இது பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆனால் நான் ஆன்சர் பண்ணது வந்து சி. அது வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வந்து காமிக்குது.
ஸோ அதேமாரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவலில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்படி டஃப்பாக இருந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான்ப்பா நீங்கள் ஆப்பில் வந்து டெஸ்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்படி தான் டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி படிச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.